ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்லாம் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்களா? நேற்று வச்ச பூண்டு குழம்பு கொஞ்சம் இருக்குது. இப்படி தலைன்னு சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். இப்போ தான் செஞ்சதுமே உங்களுக்கு இது பண்ணுறேன் நான். இது பார்த்தீங்களா, கறி எடுக்கலை நான் நேற்று. அதனால் பசங்க கறி நான் பார்த்தேன். ஒரு பசங்க வீட்டில் இருக்கிறதும் இல்லை. அதனால் சோயாபீன்ஸ் வாங்கி அப்படியே அவனுங்க கேட்ட மாதிரி நல்லா கறி மாதிரி பெரட்டல் பண்ணி வச்சுருக்கேன். பெரட்டல் மீன்ஸ் காரெல்லாம் கம்மியாக போட்டு பண்ணி வச்சுருக்கேன். சோயாபீன்ஸ் இல்லையா, அதனால் காரெல்லாம் கம்மியாக போட்டு. நான் ரொம்ப வந்துட்டு அந்த மசாலா இந்த மசாலாலாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் அதெல்லாம் போட மாட்டேன் நான், மோஸ்ட்லி போட மாட்டேன் நான். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. அப்புறம் முக்கியமான ஒன்று, சின்ன ஒரு உடம்பு சரியில்லை இல்லையா, கோல்ட் ஆகிட்டு இருக்கு, கிளைமேட் சரியில்லை. அதனால் வந்துட்டு இருங்க காட்டுறேன். சுட பாருங்கள் ரசம். என்ன ரசம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தனியா ரசம். தனியாவை அரைச்சி தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி போட்டு நல்லா காரசாரமாக பண்ணுற ரசம் இது. இன்னும் கொதிக்கலை, உங்களுக்கு காட்டலான்ட்டு. நான் இடிச்செல்லாம் போட மாட்டேன் ரசத்துக்கு. ஏன்னா இடித்து போட்டேன்னா அது தனியாக நின்றுடும், அதனுடைய எசன்ஸ் இறங்காது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, தக்காளி, அப்புறம் மிளகு சீரகம் கடுகுன்ற மிளகு சீரகம் காஞ்ச மிளகா, இஞ்சி, தனியா, ஒரு நேரம் தனியா மட்டும் இல்லை, கொஞ்சம் என்ன இல்லாது துளசி இலை போட்டு கூட ரசம் வைப்பேன் பசங்களுக்கு. ஏன்னா உடம்புக்கு நல்லது இல்லையா. அதனால் உங்கள் வீட்டில் யாருக்குன்னா கோல்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தனியா ரசம், துளசி, இப்போ நீங்கள் எப்படி ரசம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் துளசி ரசமும் நம்ம என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி போடுற மாதிரி கொஞ்சம் துளசியும் போட்டுக்கலாம். என் பசங்க துளசி சாப்பிட மாட்டானுங்க. அதை இதுவாக வச்சு குடிச்சிருவானுங்க. துளசி அதில் ரசத்தில் போட்டால் தின்ன மாட்டானுங்க. அதை எடுத்து தூரமாக போட்டுருவானுங்க. அது போட்டும் யூஸ் இருக்காது. அதனால் இந்த மாதிரி தனியாக ரசம் வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் சாப்பிடுங்க, அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. நான் மோஸ்ட்லி உடம்புக்கு என்னது நல்லதோ அதை மட்டும் தான் செய்வேன். இந்த பேக்கெட்டில் விற்கிறதெல்லாம் போட்டு செய்ய மாட்டேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு செஞ்சு முடிச்சுடுவேன். சிம்பிளாக இருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த பானை அந்த மாதிரி சமைக்கும்பொழுது எந்த ஒரு இதுவும் இருக்காது. எல்லாத்தையும் இடித்து உடச்சி இது பண்ணி போடுவாங்க இல்லையா. அவ்வளோதான் என்னுடைய சமையலுமே. நான் ரொம்ப இந்த 10-15 சமைச்சு வச்சுட்டு அதை வீணாக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் எதனால் ஒன்று பண்ணி அழகாக சாப்பிட்டு முடிச்சிடும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண தான் இன்னும் நல்லா எங்களுக்கு பண்ணணுன்ற அந்த இதுவே வரும். ஓகேங்களா? உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் ரொம்ப எனக்கு தேவை. அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.